நீங்க யாருக்கிட்ட 200 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு பேசுறீங்களோ அவங்க மேடையில நாற்காலி போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இஸ்லாமிய பெருமக்களை கீழே உட்கார வச்சு நோன்பு திறப்பாங்க. அப்ப கூட தொழுகையில் ஈடுபட மாட்டாங்க. வருவாங்க, நோன்பு கஞ்சியை குடிப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, கிளம்பிடுவாங்க. கேட்டா நாங்க இஸ்லாமிய பாதுகாவலர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் பேசுவாங்க. எங்கள் தலைவர் தொழுகையில் அமர்ந்தார், அந்த மக்களோட சேர்ந்து பிரேயர் பண்ணார். இந்த மக்களுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக, பொதுமக்களுக்காக, அனைவரோட நலனுக்காக, தமிழகத்தின் நலனுக்காக பிரேயர் பண்ணார். எந்த அரசியல் தலைவர் பிரேயர் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்க? எங்க தலைவர் பண்ணாரா இல்லையா? எந்த அரசியல் தலைவர் காலையில இருந்து மாலை வரைக்கும் நோன்பு இருந்திருக்கிறார்? உண்ணாவிரதத்தையே சாப்பிட்டு வந்திருக்கிற கும்பல் எல்லாம் எங்கள் தலைவரை பார்த்து காலையில இருந்து நோன்பு இருந்து சாயங்காலம் வந்து நோன்பை திறந்து விட்டு அவர்களோடு தரையில் அமர்ந்து மக்களோட மக்களாக ஒருவராக, இஸ்லாமிய சகோதரர்கள் ஒருவராக நோன்பு திறந்தார். அப்புறம் எப்படி நீங்க இதை விமர்சனமா பாப்பீங்க? இதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய அவதூறு. 200 ரூபாவும் அவதூறு பரப்புவோம்.